ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால உங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்? இல்லை, மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் தான். சரிங்களா, நிறைய தொந்தரவுகள் இருக்குது. மெயினாக வந்து குழந்தைங்களை ரொம்ப அச்சுறுத்துற மாதிரி இருக்குது. எதிர்பார்க்காத சமயத்தில் வந்து சடனாக அது வந்து அட்டாக் பண்ணும்போது யாராலையுமே எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஒரு டாக் மட்டும் வர்றது கிடையாது. இது ஒன்று வந்து அட்டாக் பண்ணும்போது மோர் தென் 4 or 5 டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு மனுஷனால் கண்டிப்பான முறையில் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு கண்டிப்பான முறையில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால ரேபிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்ஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அஃபெக்ட் ஆனது அது கிடைச்சது. அதுக்கப்புறமேட்டு நம்ம போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது அது அடுத்த பிரச்சனை. நிறைய சஃபர் ஆக. ஸோ ஆஸ் அ கவர்மெண்ட் ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும். அதனால் இப்போதைக்கு வந்து அதை கடிக்க விடாமல் பார்க்கறதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்காரவங்க வந்து வி கேன் டேக் ஓவர். முக்கியமாக நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம். சைக்கிள் ஓட்ட முடியல, ஒரு விளையாட முடியல, ரொம்ப கெடுதலாக தான் இருக்குது. அதை யாரும் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணணும். எங்கே பார்த்தாலும் தெருநாய்கள் தான் இருக்குது. வீட்டுக்கு இப்போ வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களாம் விளையாட முடியல, ஒரு ஃப்ரீயாக வெளியில் வர முடியல, வீட்டை விட்டு வர முடியல. ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணணும். கெடுதல் தான்மா. ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க பிள்ளைங்கலாம், வர்றாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம். 4-5 நாயெல்லாம் கடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கு, கடிச்சு இருக்கு. இதனால நம்மளுக்கு தான் பாதிப்பு. ஆமாம், உண்மைதான். ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் அதில் ஒழுங்காக வேக்சினேஷன்லாம் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதான் இருக்கும். வழியில் வர ஜனங்களை கடிச்சு வைக்கிறதுனால அதில் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல விசுவாசமாக இருக்கும். கெடுதல்னா பிள்ளைங்களை ஏதாச்சும் கடிச்சாதான் கெடுதல். டாகுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.